உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த காலை வேளையில தியானிக்க போகிறோம். தேவ செய்தியினுடைய தலைப்பு குறைவுகள் நிறைவாகும். குறைவுகள் என்ன ஆகும்? எதிர்பார்க்கிறீங்க? ஆமா, குறைவுகள் நிறைவாகும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க பணக்குறைவு, பொருளாதார குறைவு நிறைவாகும் அப்படி மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது. பாருங்க, நமக்குள்ள இருக்கிற குறைவு, குறிப்பா இருதயத்தில, மனதில, சரீரத்தில இருக்கிற குறைவு, வீட்டுக்குள்ளே, குடும்பத்திலே, கையின் பிரயாசத்திலே, மற்ற இடங்களிலே, நாம் சார்ந்த மற்ற இடங்களிலே, பொருளாதாரத்திலே, ஐஸ்வர்யத்திலே, ஆண்டவரை அறிகிற அறிவிலே இருக்கிற எல்லா குறைவுகளும் என்னாகும்? நிறைவாகும். ஆமென், அல்லேலூயா. எல்லா குறைவுகளும் நிறைவாகும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அப்படி என்றால் கர்த்தர் உங்களிடத்திலே என்னிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய், ஞானத்திலே நிறைவு உள்ளவர்களாய், அறிவிலே நிறைவு உள்ளவர்களாய், ஆலோசனையில் நிறைவு உள்ளவர்களாய், ஒரு வார்த்தையை கேட்பதிலே நிறைவு உள்ளவர்களாய், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களிலே நிறைவு உள்ளவர்களாய், அன்பிலே நிறைவு உள்ளவர்களாய், மன்னிப்பதிலே நிறைவு உள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதுதான் நம்முடைய வேலை, உங்களுடைய வேலை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? 107வது சங்கீத புஸ்தகம் 38வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? சங்கீதம் 107:38. சங்கீதம் 107:38. அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். பாருங்க, ஆசீர்வாதத்தை, நன்மையை உங்களுக்கு எனக்கும் குறையாதிருக்க பண்ணுகிறது யாரு? கர்த்தர். கர்த்தர்னு ஏற்றுக்கொண்டு உங்க கையை வைத்துறாங்க. ஆமா, கர்த்தர் தான் குறையாதிருக்க பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தம் கவனிங்கள். நீங்கள் இஸ்ரவேலின் புது உடன்படிக்கை பெட்டியாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். நீங்கள் பழைய ஏற்பாடு விசுவாசிகள் அல்ல, நீங்கள் புதிய ஏற்பாடு விசுவாசிகள். கர்த்தர் ஏற்கனவே உங்களை ஆசீர்வதித்து விட்டார், மிகுதியும் நீங்கள் பெருகுகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சின்ன கூட்டமா இருக்க விரும்புறீங்களா? பெரிய கூட்டமா இருக்க விரும்புறீங்களா? ஆமா, உங்க குடும்பம் சின்ன குடும்பமா இருக்கணுமா, பெரிய குடும்பமா இருக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கிறிஸ்தவங்க மத்தியில தான் தனி கொடுத்தனம் அதிகமாயிருச்சு. என்ன கொடுத்தனும்? ஆமா, கல்யாணம் கட்டிட்டு ஒரே குடும்பத்துல என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. உடனே தனி கொடுத்தனும். கூட்டு குடும்பமா இருக்கிறதுல பெரிய ஒரு பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தான் கூட கூட்டு குடும்பமா நல்லா வாழ்றாங்க. ஆனா கிறிஸ்தவங்க கூட்டு குடும்பமா வாழ்றது பெரிய ஒரு சவாலா நீங்க இருக்குது பாரு. பிசாசு எப்படி கொண்டு போயிட்டா பாருங்க. மிகுதியும் பெருகுகிறார்கள், அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை நன்மையினால் குறையாதிருக்க பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. தலைப்பு என்ன சொன்னேன்? குறைவுகள் என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க. என்னுடைய குறைவுகள் நிறைவாகும். எங்களுடைய குறைவுகள் நிறைவாகும். பாருங்க, வாழ்க்கையில, வீட்டுக்குள்ள, குடும்பத்துல தேவையானது எல்லாம் எப்படி இருக்கணும்? நிறைவா இருக்கணும். சில பேர் பாருங்க, இன்னும் ஒரு 2 வீலர் கூட இல்லாம ஒரு சூழ்நிலை. 2 வீலர் வச்சிருந்தாலும் ஒரு நல்ல 2 வீலர் இல்லாத ஒரு நிலை. பாருங்க, அது எதை குறிக்குது? குறைவு. அவங்க போதும் அப்படின்ற நிலையில என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. போதும். பாருங்க, அவங்க என்ன மனதில் தீர்மானம் பண்றாங்களோ அந்த அளவு தான் நடக்கும். ஆனா வசனம் சொல்லுது, அவருடைய மிருக ஜீவன்கள் எப்படி இருக்கும்? குறையாத இருக்க பண்ணுகிறார். இன்னைக்கு மிருக ஜீவன்கள் அப்படின்னா
நீங்க பாருங்க, ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், கோவேரி கழுதைகள் அப்படி நினைச்சுக்கிறாதீங்க. இன்னைக்கு அப்படி நீங்களும் நானும் வளர்க்கறதுக்கான வாய்ப்பு நம்ம இருக்கிற பட்டணத்துல இல்லையா? இப்படி யாருக்கும் வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா பாருங்க, மிருக ஜீவன்கள் அப்படின்னா விளங்கி கொள்ளணும். 2 வீலர் 4 வீலர், நான் எப்போதுமே 3 வீலரை சொல்றதில்லை. எதே புரியுது? புரிஞ்சு ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஆமா, 2 வீலர் அடுத்து நேரடி எங்க போயிடணும்? 4 வீலர். 4 வீலர் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் டைரக்டா எங்க போயிடணும்? எப்படி இருக்கீங்க பாருங்க, ஜெட்டுக்கு போயிடணும். ஆமை சொல்ல போறீங்க விருப்பமே இல்லையா? பாசை எங்க பாசை இறங்கு, மொட்டை மாடியில இறக்குவோம். எத்தனை பேர் அமைஞ்சல போறீங்க? ஆமா, நல்ல இருதயத்தை மனதை நல்ல விசாலமாக்குங்க. கர்த்தரே குறைவுகளை நிறைவாக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம புத்தி இன்னும் மாறாம இருந்தா எப்படிங்க? யாரு மாறணும்? கர்த்தர் நிறைவை தர்றாரு, பெற்று அனுபவிக்கணும்னா யாரு மாறணும்? கர்த்தரா இல்ல நம்மளா? சொல்லுங்க. யார் மாறணும்? நம்ம தாங்க மாறணும். நம்ம புத்தி தான் என்ன செய்யணும்? மாறணும். என் கூட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. முதலாவது நான் தான் மாறணும். முதலாவது என் புத்தி தான் சரியாயிடும். ஆமென். கவனிங்க. அதனால மிருக ஜீவன்கள் குறையாது இருக்க பண்ணுகிறார். இருக்கிறது குறையாதுங்க, இருக்கிறது என்ன செய்யும்? கூடும். ஆமென் சொல்லல. ஆமா, 1 இருந்தா 2 ஆகும், 2 இருந்தா 4 ஆகும், 4 இருந்தா 8 ஆகும், 8 இருந்தா சொல்லுங்க, ஏன் 16 ஆகாதா? 8 இருந்தா என்ன ஆகும்? 16. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, உங்க குடும்பத்துல வாழ்க்கையில வீட்டுக்குள்ள தேவைன்னு சொல்லுங்க, கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். இப்ப குறையாது இருக்க பண்ணுகிறது கர்த்தருடைய வேலை. அப்ப உங்க வேலை என்ன வேலை? நம்முடைய வேலை என்ன வேலை? ஆமா, ஒரு நிறைவை தருகிறவர் யாரு? கர்த்தர். அதை குறையாம பண்ணிக்கிற வேலை யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. என் வேலை என்ன வேலை? ஆமா, குழப்பத்தை ஏற்படுத்தாம விசுவாசமா செயல்படுறது யாருடைய வேலை? ஏற்றுக்கொண்டவர் ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா இருக்கிறது குறையாது, இருக்கிறது என்ன செய்யும்? கூடும். கூடன்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. கூடணும், இருக்கிறது கூடணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? என் கூட சேர்ந்து இந்த அறிக்கை பண்ணுங்க. நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஆகையால் எனக்கும் என் வாழ்க்கையிலையோ என் குடும்பத்திலையோ என் வீட்டுக்குள்ளையோ நான் இருக்கிற இடத்துலையோ என் சபையிலையோ எல்லாம் பெருகுகிறது. அவைகளை கர்த்தர் குறையாமல் பார்த்துக் கொள்ளுகிறார். குறையாமல் பார்த்துக் கொள்ளுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால பணம் காலியாகுதுன்னு நினைக்க கூடாது. சில பேருக்கு பணம் குறைய 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 கூட ஒரு ஃபீலிங் என்ன செய்யும்? வரும். இதுவரைக்கும் பணத்தை கொடுத்தது யாரு? சொல்லுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு பணத்தை யாருங்க கொடுத்தா? கர்த்தர். ஏன்னா பணத்தை சம்பாதிக்கிற பலன் யாரு கொடுத்தா? கர்த்தர். அதனால பணத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். இனிமேலும் பணத்தை யாரு கொடுப்பா? ஆமா, உங்களுக்கு கர்த்தர் பணத்தை குறையாமல் பார்த்துக் கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா, சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அப்ப உங்களுக்கு பணம் குறையாம கர்த்தர் குறையாம பார்த்துக்கிறணும்னா நீங்க கஞ்சத்தனம் பிசினித்தனம் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. சத்தமே வர மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் எவ்வளவு உற்சாகம் ஆமே அல்லேலூயா சொன்னீங்க. ஆனா இப்ப பாருங்க, கஞ்சத்தனம் பிசினித்தனம், ஆமா பையில பிதுக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. எப்படி ஆயிட்டீங்க? இல்ல நான் சைலண்ட் ஆகல. சத்தம் ஆமென் சொல்லுவோம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் எபேசியருக்கு அடுத்தபடியா வேகமா போயிருவோம். 4:19 வாசிங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் தான். வேகமா. மகிமையிலே நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா, குறைவுகள் நிறைவாகும். உங்க மனதோடு நீங்க பல முறை பேசணும்.
உங்க மனதோடு நீங்க நேரம் எடுத்து பேசணும். உங்க மனதை அப்பப்ப நீங்க பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். உங்க மனது பலவீனமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வசனத்தினால உங்க மனதை பலப்படுத்தணும். உங்க மனதை நம்ப வைக்கணும். எப்படி? கர்த்தர் நிறைவை தருகிறாமே, கர்த்தர் நிரம்பி வலிய செய்கிறாமே, கர்த்தர் குறையாம பண்ணுகிறாமே. அதனால என் மனமே நீ கவலைப்படாத. என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க. என் கூட எல்லாரும் என் மனமே. எல்லாரும் மனதில் எப்படி கை வைங்க. ஆள் காட்டி விரல எப்படி வைங்க. சுற்றாதீங்க. ஆமா, இப்படி வைங்க. வச்சுட்டீங்களா? எல்லாரும் வைங்க. யாரும் கூச்சப்பட வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். எல்லாரும் கையை வைங்க. என் மனமே கர்த்தர் உன்னை நிறைய பண்ணுகிறார். ஆகையால் மனமே உன்னை குறையாமல் கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. உங்க மனதோடு நீங்க பாருங்க பேசணும். எத்தனை பேர் பேச போறீங்க? பேசாததுனாலதான் மனது இப்ப எப்படி ஆயிருச்சு? ஊனமாயிருச்சு. இனிமேல் நல்ல சாப்பாடு போட்டு மனதை எப்படி ஆக்கணும்? நல்ல பூஸ்டி ஆக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா. சில பேரை பார்த்தா எப்படி கேட்க தோணும்? எந்த கடையில அது மாதிரி உங்க மனதை என்ன செய்யணும்? மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனம் என்ன சொல்லுது? என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னாக்குவார்? மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே அப்படின்னா ரெண்டு விதமா எடுத்துக்கணும். பரலோகத்திலிருந்து எடுத்து என்ன செய்வார்? நிறைவாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பரலோகம் முழுவதும் தேவனுடைய பொக்கிஷத்தினால என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிறைந்திருக்கிறது. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் என்ன வாசிங்க? நல்ல வேலை. யாராவது மதுரை வாசின்னு சொல்லிடுவீங்களோ அப்படி நினைச்சேன். சரீரத்துல தான் நம்ம என்ன வாசி? சொல்லுங்க. சரீரத்துல தான் நம்ம என்ன வாசி? ஆமா. ஆவியில நம்ம என்ன வாசி? புரியலையா? ஆவியில என்ன வாசி? மறந்துடாதீங்க. ஆவியில நம்ம பரலோக வாசி. அப்படின்னா பரலோக பொக்கிஷத்துக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா. பரலோகத்தில இருந்து ஆண்டவர் எடுத்து உங்க குறைவுகளை எல்லாம் என்னாக்குவாராம்? அதனால குறைவை குறிச்சு எல்லாம் கவலைப்படாதீங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை கைய பிடிச்சி அவங்கள கைய பிடிங்க. இன்னைக்காவது கைய பிடிங்க. அப்புறம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் பார்ப்பீங்க இல்லையா? ஆமா. இடையில பார்த்தாலும் பார்க்காம முருன்னு முறைச்சிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. நிக்கணும், விசாரிக்கணும், பேசணும். ஒரு ஐக்கியத்துல எப்போதும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எப்போதும் எதுல இருக்கணும்? ஐக்கியத்துல இருக்கணும். ஆமா. கையை பிடிச்சிட்டீங்களா? கையை பிடிங்க. என்ன உருன்னு பார்க்காதீங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. கையை பிடிச்சி அப்ப பேசிக்கிட்டே நான் பேச வேண்டியதை கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கு. மறக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பரலோக வாசியாக புரிந்து கொண்டார். ஆகையால் பரலோகத்தையே பொக்கிஷத்திலிருந்து உங்களை நிறைவாக்குகிறார். அதனால உங்க மனதை கவலைப்படாம சந்தோஷத்துல நிலை நிறுத்திக்கோங்க. ஆமென். அல்லேலூயா. அப்பப்ப சொல்லணும். என் மனதை கவலைப்படாத, சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என் மனதை கவலைப்படாத. என்ன பாஸ்டர் ரொம்ப பேர் எங்களை பார்த்து இப்படிதான் கேட்டிருக்காங்க. என்ன கவலைப்படாம இப்படி நீ இருக்கிற? நீ என்ன நீ? ஆமா. நீங்க என்ன பாஸ்டர் இப்படி சொல்லி கொடுக்குறீங்க? இதுதாங்க உண்மை. வேதம் இதை தாங்க சொல்லுது. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? உங்க மனசை பார்த்து நீங்க சொல்லணும். என் மனசை நீ கவலைப்படாத. அதுக்கு மாறா நீ எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. வரமாட்டேங்குது. சத்தமா எப்படி இருக்கணும்? மனசை பார்த்து சொல்லணும். சந்தோஷமா இருக்கணும். ஏன் தெரியுமா? நிறைவின் தேவன் ஆமா நம்மோடு இருக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க 3 நிலையில இருக்கிறீங்க. அதை மறந்துடக்கூடாது. ஆவி, ஆத்துமா, சரீரம். உங்க ஆவி ஆத்துமாவை பார்த்து சொல்லணும். ஆத்துமாவே கவலைப்படாத. எப்படி இரு? சந்தோஷமா. நிறைவின் தேவன் கூட என்ன செய்யறாரு? அப்புறம் உங்க ஆத்துமா சரீரத்தை பார்த்து சொல்லணும். சரீரமே அப்படியே அலைபாயாத
அப்படியே குழம்பாத, நடுக்கமடையாத, சந்தோஷமாயிரு. நிறைவின் தேவன் யாரோட இருக்கிறாரு? ஆமா. சில பேருக்கு சில காரியங்களை நினைச்ச உடனே என்ன செஞ்சிடும்? கையெல்லாம் என்ன அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஏதாவது இருக்கா? சில பேருக்கு பதட்டமான செய்தி கேட்டாங்கன்னா, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமா, கிராமத்துல என்ன கொண்டு வருவாங்க சொல்லுங்க, என்ன கொண்டு வருவாங்க? தந்தி கொண்டு வந்த உடனே இந்த பெருசுகள்லாம் என்ன சேர்ந்து போஸ்ட்மேன் தந்தியை பிரிச்சு வாசிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் என்ன அடிக்க ஆரம்பிச்சிடும். இது இன்னொரு தந்தி அடிக்க ஆரம்பிச்சிடும். நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டால் எப்படி இருப்பான்? பின்னாடி எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டால் எப்படி இருப்பான்? பயப்படாது இருப்பான்னு என்ன அர்த்தங்க? சந்தோஷமா இருப்பான். அல்லேலூயா. அவன் குறைவை காண மாட்டான், நிறைவை காண்பான். அல்லேலூயா. ஒரு வேளை குறைவு இருந்தாலும் அது சீக்கிரமாக நிறைவாக மாறிவிடும். ஆமென். என் தேவன் நம்முடைய ஐஸ்வரியத்தின் மகிமையின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவில் எப்படி ஆக்குவார்? ஆமா. அதனால உங்களை நீங்க பணக்காரங்களா நினைக்க எத்தனை ஆனந்தப்படுறீங்க? உங்க மனதுல சொல்லணும், ஆமா நான் ஒரு பணக்காரன். அப்பா பாருங்க, எவ்வளவு பெரிய நல்ல செய்தியை நான் சொல்லி இருக்கிறேன், நல்ல விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். அப்படியே மறுபடி கேட்கிறேன், இப்ப எத்தனை பேர் சுதாரிச்சு செயல்படுறீங்க சொல்ல போறேன் பார்க்கலாம். நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு பணக்காரி. ஆமா, எவ்வளோ சேர்ந்து சொல்லுங்க, நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு பணக்காரி. எனக்கு பணம் எவ்வளவு வந்தாலும் பெருமையோ கர்வமோ எனக்குள்ள வராம பார்த்துக்கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். பாருங்களேன், உங்களுக்கு தேவையான ஐஸ்வரியத்தை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பரலோகத்தில் இருந்தோம், கல்வாரி சிலுவையில் இருந்தோம் எடுத்து 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 ஒருவர் கொடுக்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எடுத்து எடுத்து கொடுக்க. வேகமா யோபு புஸ்தகம் 4வது அதிகாரம், யோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க வேகமா. யோபு 5:24. எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாய் இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். கரெக்ட்டா தானா? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பேன். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். யோபு 5:24. சரியா? உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, உம்முடைய வாசஸ்தலம் விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். என்ன ஆமென் போறீங்க? ஆமா. யோபுடைய 4 நண்பர்களில் ஒருவன் பாருங்க, யோபை பார்த்து சொல்றான், நல்ல வார்த்தையை சொல்றான். நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? எல்லாரும் சொல்ல நல்ல வார்த்தை. சத்தமா பின்னாடி நல்ல வார்த்தை. ஆமா. சில பேர் சொல்லுவாங்க, என்ன அவங்க நிலைமை போக போக ரொம்ப மோசமா இருக்கு. உடனே பாருங்க, அப்படியே நிலைமை ரொம்ப போக போக மோசமாகுதா. உடனே சாத்தான் சொல்லுவான், கவலையப்படாத, இன்னும் நிலைமை மோசமாகும். உடனே உள்ள என்ன வந்துடுது? கவலை வந்துடுது, பயம் வந்துடுது. செய்ய வேண்டியதை செய்யாம வீட்டுக்குள்ள உட்காந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, வீட்டுக்குள்ள பெசல ஒரு இடம் வச்சிருப்பாங்க, மூளை. எல்லாருக்கும் ஒரு மூளை. உங்களுக்கு இருக்கா? எனக்கெல்லாம் மூளை இல்லைங்க. நானும் ரொம்ப நேரம் வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், இருக்கவே மாட்டேன். ஒருவேளை வீட்டுக்குள்ள இருந்தா ஜபிக்கிறதுக்கு, இல்லைன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, இல்லைன்னா பாருங்க அப்படியே ஆமா சிற கடிச்சு என்ன செய்யணும்? பறந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வீட்டுக்குள்ள உங்களுக்காக ஒரு இடம் வச்சிருக்கணும். என்ன இடம் தெரியுமா? ஜெபிக்கிறதுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஜெபிக்கிறதுக்கு. ஜெபிக்கிறதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வீட்டுல நல்ல லைட் எல்லாம் போட்டு வீட்டை நல்ல வெளிச்சமா வைங்க. கரண்ட் பில் ஏறினாலும் கவலை இல்ல, கட்டலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? யாரும் கரண்ட் பில் ஏறினாலும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கரண்டை கொடுத்தவர், வெளிச்சத்தை கொடுத்தவர்,
கட்டுவதற்கு பணத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். இது ராமஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. ஆமா, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? சமாதானமா. எத்தனை பேர் சமாதானமா இருக்க விரும்புறீங்க? நிஜமா எப்படி இருக்கணும்? முதல்ல நம்ம யாரோட சமாதானமா இருக்கணும்? பின்னாடி கவனிங்க. ஃபர்ஸ்ட் யாரோட சமாதானம் இருக்கணும்? கர்த்தரோடு. கர்த்தரோடு எந்த நபர் சமாதானமா இருக்கிறாங்களோ அந்த நபர் தனக்கு தானே எப்படி இருப்பாங்க? சமாதானம். தனக்கு தானே சமாதானமா இருந்து பழக்கப்படுறவங்க மற்ற எல்லோரோடு எப்படி இருக்க முடியும்? சமாதானம். யாரு கூட என்னால சமாதானமா இருக்க முடியலன்னா இல்ல ரெண்டு விஷயத்திலையும் பிரச்சனை இருக்கும். கர்த்தரோடு சமாதானமா இருக்கிறதுல, தனக்கு தானே சமாதானமா இருக்கிறதுல குழப்பம். அங்க பார்க்கணும். கவனிங்க. உம்முடைய வாசஸ்தலம் விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஆமென் சொல்லுங்களேன். அதனால இங்க பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள போவீங்கல்ல, வெளியே வந்துட்டு வீடை போய் திறப்பீங்கல்ல, என்ன மைண்ட்ல திறப்பீங்க? சொல்லுங்க, பேசுங்க. பேச மாட்டீங்களா? ஏன் இன்னும் மறைக்கிறீங்க? தயவு செய்து பேசுங்க. வெளியே நல்லா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாலையிலையோ இரவிலே போய் வீடை திறக்கும் போது, ஆமா, என் வீடு எப்படி இருக்குது? வீடை திறக்கும் பொழுது பாருங்க, அது இல்லை, இது இல்லை, அது ஆத்துல இது பக்கம், ஐயோ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. வீடை திறக்கிறதுக்கு நீங்க மறுபடியும் என்ன செஞ்சிடலாம்? இல்லையா? வெளியே போய் நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றது எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு இளைப்பாறுதல். வீட்டுக்குள்ள எல்லாம் ஆமென் சொல்லுங்களேன். வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. சொன்னாதான் வரும், சொல்லணும்னா வராது. அதுக்காக ஒரு தடவை நீங்க சொல்லிட்டு வராது. இது சூ பூம்பா கிடையாது. விசுவாசத்தோடு சொல்லணும், நிச்சயத்தோடு சொல்லணும். என் வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கு. அதத்தான் யோபு கிட்ட யாரு சொல்றா? யோபு நண்பன் என்ன சொல்ற? யோ, உன் சரீரத்துல என்னையா இருக்கு? சுகம் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். உமக்கு எல்லாம் இருக்கு, உங்க விட்டு எதுவுமே போகலையா? ஏன் புலம்புறீர்? ஏன் புலம்புறீர்? சில பேர் வாங்க சொல்லுவாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை. ரசிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லலாமா? கர்த்தர் எவ்வளவு இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கோடான கோடி பேருக்கு சமமானவர் யாரு? கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். அதனால ஸ்தோத்திரம். சிங்கிளா இருக்கிறனா நான் தான் மெஜாரிட்டி. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்காக உங்களை எப்போதுமே சிங்கிளா இருக்க சொல்லல. எல்லாரும் சேர்ந்து தான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க என் கூட சேர்ந்து. என்னுடைய வீட்டுக்குள்ள எல்லாம் நிறைவா இருக்கிறது. எங்களுடைய வீட்டுக்குள்ள குறைவு இல்லை, எல்லாம் நிறைவாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன். சொல்லுங்க. இப்படி ஆரம்பிங்க. கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் நிறைவா நிரம்பி நிரம்பி வழியுது. உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் நிரம்பி நிரம்பி வழியுது. விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் எனக்குள்ள ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறாரு. நான் கொடுக்கிற செய்திக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கவனிங்க. ஆனா பாருங்க, அது என் உள்ளத்துல உணர்த்துறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா சொல்லிட்டு அப்புறம் நம்ம வசனத்தை என்ன செய்யலாம்? நம்ம ஃபாலோ பண்ணலாம். பாருங்க, புதிய ஏற்பாடு சவுல் தானே? புதிய ஏற்பாடு சவுல். கர்த்தர் தமஸ்கு வீதியிலே சந்திக்கிறார். அவனோடு பேசுகிறார், இடைப்படுகிறார். அவன் பவுலா மாறுறான். அவன் பவுலா மாறுறதுக்கு கர்த்தர் பாருங்க அந்த நாட்கள்ல சில பேரை பயன்படுத்துறாரு. இப்போ பவுலுடைய கண்ணுல என்ன சொருகிச்சு? சொல்லுங்க. மீன் செதில்கள் சொருகிச்சு. இங்க பவுலை சந்திக்கிற அதே நேரத்துல கர்த்தர்
பட்டணத்துக்குள்ள யாரை சந்திக்கிறாரு? அனனியா என்ன நபரை சந்திக்கிறாரு. சந்திச்சு என்ன சொல்றாரு? எப்பா உன் வீட்டுக்கு ஒருத்தன் வருவான், அவனை பார்த்து நீ பயப்படாத, அவனுடைய பழைய வாழ்க்கையில நினைச்சு பயந்துடாத, அவன் தலைமையில கை வச்சு நீ என்ன செய்யணும், அவ்வளவுதான். அவன் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணா அவன் கண்ணுக்குள்ள இருக்கிற மீன் செதில் என்ன செய்யும், விழுந்து அவன் என்ன அடைவான், பார்வை அடைவான். பார்வை அடையும் போது அவன் ஆள டோட்டலா என்ன செஞ்சிருவான், மாறிடுவான். ஆனா கர்த்தர் அனனியாட்ட சொன்ன உடனே அனனியா என்ன செய்யலாம், ஐயோ அவன் யாரு, கொலைகாரன், அவன் யாரு, கொலைகாரன், நான் போக மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வர்றேன், எப்படியாப்பட்ட மோசமான ஆட்களா இருந்தாலும் அவங்கள மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் யாரு, கர்த்தர். அனனியா பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நான் சொல்ற வேலையை மட்டும் நீ போய் என்ன செய். பாருங்க, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அந்த பவுல் பாருங்க, 3 கப்பல் பிரயாணங்கள், எத்தனை நிருபங்கள், புரியுதா? மோசமான இருக்கலாம், பழைய வாழ்க்கை பின்னணியும் படு மோசமா இருக்கலாம். அதையே நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்படி பார்த்து நியாயம் இருக்க கூடாது. எவரையும் மேன்மைப்படுத்த கனப்படுத்த கர்த்தராலே கூடும். கூடுவது மாத்திரமல்ல, அவங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த அவராலே முடியும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஏன் பழைய ஏற்பாடுல தாவீது தவறு செய்யலையா? தாவீதை எடுத்து கர்த்தர் என்ன செய்தார், வல்லமையாய் பயன்படுத்தினார். அதனால மற்றவங்களை பார்க்கிற பார்வை பாருங்க மாறணும். ஆண்டவர் பார்க்கிறது போல பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. யாரையும் பாருங்க அவங்க பழைய தவறையே சுட்டி காட்ட கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக நம் செய்தியை தொடருவோம். சங்கீத புஸ்தகம் 138வது அதிகாரம் 8வது வசனம். நான் படிக்க போறேன், சீக்கிரமா. சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நெகிழ விடாதிருப்பீராக. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா உம்முடைய கரத்தினாலே நன்மை செய்யாதிருப்பீராக. ஆசீர்வதிக்காமல் இருந்து விடாதேயும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன தலைப்புல கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்க்கிறோம்? குறைவுகள் என்னாகும்? ஆமா, அது எந்த குறைவா இருந்தாலும், அது மனக்குறைவா இருந்தாலும், சரீர குறைவா இருந்தாலும், ரட்சிப்பு குறைவா இருந்தாலும், பரிசுத்த குறைவா இருந்தாலும், பொருளாதார குறைவா இருந்தாலும், ஆவிக்குரிய குறைவா இருந்தாலும், பண குறைவா இருந்தாலும், அது சமாதான குறைவா இருந்தாலும், அதை நிறைவாக்குவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தருடைய கரத்தினாலே குறைவுகளை என்னாக்குகிறார்? ஆமென். ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க என் கூட சேர்ந்து. அதாவது பழைய ஏற்பாடு நாட்கள்ல இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என தாவீது சொல்லும் பொழுது கல்வாரி சிலுவை நிறைவேறவில்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில கல்வாரி சிலுவை என்பது நிறைவேறி, சொல்லுங்க, நிறைவேறி. ஆமா, அதனால இப்ப யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது, யாவையும் செய்து முடித்து விட்டார். போறீங்க. ஆமா, அதனால கர்த்தர் அவருடைய கைகளை எப்போது உங்களுக்கு நெகிழ விட மாட்டார். ஆமென். அவருடைய கரை உங்க மேலே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவர் கரை உங்க மேலே இருக்கிறதுனால, உங்க மேல இருக்கிறதுனால, பிள்ளைகள் மேல இருக்கிறதுனால, உங்க வாழ்க்கையின் மேல இருக்கிறதுனால, சபையின் மேல இருக்கிறதுனால, உங்க வருமானத்தின் மேல இருக்கிறதுனால நிறைவு தான் உண்டாகும். ஆமென். அதனால இங்க வாயை திறந்து நீங்க குறைவை என்ன செய்யக்கூடாது? ஆமா, பேசக்கூடாது. வாயிலிருந்து வர்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ 1-2 குறைவு தெரியுதா, உடனே அந்த குறைவை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்பவும் எதெல்லாம் பேசணும்? ஆமென் சொல்லுங்களேன்.
நிறைவை தான் பேசணும். நிறைவை பேசும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்க சொல்லணும், தைரியமா சொல்லணும், ஆமே, கர்த்தருடைய கரத்தை என்னை விட்டு நெகிழ விட மாட்டார், அவருடைய கரத்தை என்னை விட்டு எடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆகையால் அவருடைய கரத்தை என்னை விட்டு எங்களை விட்டு ஒரு நாளோ எடுக்க மாட்டார். விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் பார்த்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 13:10. வேகமா. நிறைவானது வரும்போது ஒளிந்து போகும். ஆமென் சொல்ல போறீங்க? நிறைவானது வந்துருச்சு அப்படின்னா குறைவானது என்ன செஞ்சிடும்? ஒளிஞ்சு போயிருங்க. வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா இருட்டு என்ன செஞ்சிடும்? ஒளிஞ்சிடும். நீங்க நல்லா பாருங்க, செக் பண்ணுங்க. இப்போ மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சூழும்? இருட்டு. இப்ப நீங்க லைட் சுவிட்சிய போடுறீங்க, போட்ட உடனே என்ன வருது? போட்ட உடனே என்ன வருது? இருள் எங்க போனது? இதுவரைக்கும் யாராவது கண்டுபிடிச்சீங்களா? சொல்லுங்க, இருள் எங்க போனது யாராவது கண்டுபிடிச்சீங்களா? கர்த்தர் தான் யாரு? நிறைவானவர். அதனாலதான் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை விட்டுறாதீங்கன்னு சொல்றோம். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை விட்டுறக்கூடாது, கிரியை செய்ய விடணும். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவானது. ஆமென் சொல்றீங்க? அப்படி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவானது. சில பேருக்கு நம்ம என்னதான் ஆலோசனை சொன்னாலும் கடைசி பாருங்க, அவங்க யாராவது சொல்ற ஆலோசனையை கேட்கிறது. ஒரு குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா, நல்லா டெவலப் ஆகி வந்தாங்க, நல்ல வார்த்தையில கட்டப்பட்டு வந்தாங்க. குடும்ப ஆட்கள், அவங்க குடும்ப ஆட்கள் பின்னாடி இருந்து அவங்க பாருங்க ஆலோசனை கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இப்ப பழைய வழியில என்ன செய்யறாங்க? அவங்கள கொண்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அறிவு இருக்கணும், அறிவு வேலை செய்யணும், புத்தி வேலை செய்யணும், ஞான வேலை செய்யணும். கர்த்தர் தான் மெய்யானவர். அவங்க அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க அப்படின்னா உடனே புஸ்தகத்தை திறந்து வாசித்து அவங்க சொல்றது உண்மையா இல்ல முறைப்பாடானா அப்படின்னு திறந்து வாசிக்கணும். புஸ்தகத்தை திறந்து வாசிக்காம அவங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் பாருங்க அப்படியே உண்மை, அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த வழிபாடுகள், அந்த பாரம்பரியம், அந்த கலாச்சாரம், அந்த நேர்த்திக்கடன் எல்லாத்தையும் போய் அப்படியே செஞ்சு கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழுந்து போயிடும். அல்லேலூயா. வார்த்தைகள் எல்லாம் எப்படியாப்பட்ட வார்த்தைகள்? நிறைவான. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்குள்ள வரணும், உங்க மனதுக்குள்ள வரணும், உங்க நாவுக்குள்ள வரணும், உங்க வாழ்க்கையில வரணும், உங்க பிள்ளைகளுக்குள்ள வார்த்தை வரணும். வார்த்தை உள்ள வர வர வர, நிறைவான வசனம் உள்ள வர வர குறைவானது எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒளிஞ்சிரும். அப்படிதான் எழுதி ஒளிந்து போ அப்படின்னு அர்த்தம். யாராவது சொல்லுங்க, ஒளிஞ்சு போயிருன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? குறைவானது ஒளிஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆமே. நிறைவானது நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நிறைவான வார்த்தைகள் வர வர வர, வார்த்தைகள் உங்களோடு வர 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 உங்களுக்கு தேவையானது எல்லாம் பின்னாடியே என்ன செய்யும்? வரும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இந்த நாய் வளர்ப்பாங்க இல்லையா வீட்டுல, செல்ல பிராணி இல்லையா, அவங்க வெளியே அப்படி நடந்தாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி என்ன பண்ணும்? அவங்க நாய் என்ன பண்ணும்? இடையில யாராவது நிப்பாட்டி கூப்பிட்டா என்ன செய்யாது? அவங்க பின்னாடி என்ன செய்யாது? போகாது.
யாராவது கூப்பிட்டாலும் பாருங்க, ஓனர் பின்னாடி என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும். அதனால கர்த்தர், நிறைவான கர்த்தர் வார்த்தையினாலே, வசனத்தினாலே உங்களுக்குள்ள அப்படியே நிரம்ப நிரம்ப நிரம்ப, வார்த்தைக்கு பின்னாடி பாருங்க, இந்த நாய்க்குட்டி மாதிரி எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? ஓடி வரும். என்ன அமைஞ்சிட போறீங்க? ஓடி வந்து உங்க தலை மேல ஏறி என்ன பண்ணும்? சொல்லுங்க. ஓடி வந்து என்ன பண்ணும்? எங்க உட்காரும்? உட்காரணுமா வேணாமா? ஆமா, உங்க தலையில வந்து ஆசீர்வாத நன்மை ஏறி உட்கார்ந்தாதான் வெளியே ஓட வேண்டியது என்ன செய்யும்? ஓடும். எத்தனை அமைஞ்சிட போறீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நிறைவான வார்த்தைகள் எனக்குள்ளே வர வர கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அதற்கு பின்பாக ஓடி வந்து என் தலையிலே ஏறி அமர்ந்திருக்கும். ஏறி அமர்ந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு அப்படியே சொல்லி முடிப்போமா? ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்குள்ள நிறைவான கர்த்தருடைய வார்த்தை வர வர அதற்கு பின்பு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஓடி ஓடி வந்து உங்க தலையில ஏறி உட்கார்ந்து உங்களை நிரப்போன்னு நிரப்போம். அதனால பாத்திரம் நிரம்பி வலியும் நீங்க குறைவை காண மாட்டீங்க. உங்க பிள்ளைகள் குறைவை காண மாட்டார்கள். சபை குறைவை காண மாட்டாது. உங்களுடைய எதிரையோ குறைவை காண மாட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை நிறைவினால் நிரப்பி இருக்கிறார். உங்களுடைய விசுவாச